ப்ரோக்ராஸ்டினேஷன், அதாவது தள்ளி போடுறத பத்தி ஒரு சின்ன பிரீஃப் பார்க்கலாம். நம்ம பொதுவா ஒரு வேலைய தள்ளி போட்டா அது சோம்பேறித்தனம்னு நினைச்சுக்கிறோம் இல்லையா? ஆனா கெட்டது நடக்கும்னு தெரிஞ்சும் நாம ஏன் ஒரு வேலையை செய்யாம இருக்கிறோம்? இதுக்கு பின்னாடி சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதல்ல நம்மளோட சைக்காலஜி. இதுல முக்கிய காரணம் இன்ஃபெக்ட் கொள்கைன்னு சொல்ற ஒரு விஷயம்தான். அதாவது கஷ்டமான வேலையால வர மன அழுத்தத்தை தவிர்த்துட்டு நம்ம மனசு உடனடியா கிடைக்கிற சந்தோஷத்தை தேடும். சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, இது மனக்கிளர்ச்சியோட, அதாவது இம்பல்சிவ்னஸோட ரொம்ப சம்பந்தப்பட்டதுன்னு சொல்றாங்க. லாங் டேர்ம்ல என்ன ஆகும்னு யோசிக்காம உடனே கிடைக்கிற சின்ன சந்தோஷத்தை தேடி போறது. ரெண்டாவதா நம்ம கலாச்சாரம். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசம் இருக்கு பாருங்க. மேற்கத்திய மாணவர்கள் ஃபெயில் ஆயிடுவோமோங்கிற பயத்துல வேலையை தள்ளி போடுறாங்க. ஆனா மத்த கலாச்சார மாணவர்கள் அடுத்தவங்க முன்னாடி நம்ம திறமை இல்லைன்னு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தள்ளி போடுறாங்களாம். கடைசியா இதுல ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு பாசிவ் ப்ரோக்ராஸ்டினேஷன், இதுதான் நம்ம பொதுவா நினைக்கிற வகை. இன்னொன்னு ஆக்டிவ் ப்ரோக்ராஸ்டினேஷன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசி நேர ப்ரெஷர்ல வேலை செஞ்சா நல்லா இருக்கும்னு வேணும்னே வேலையை தள்ளி வைப்பாங்க. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவங்களோட அகடமிக் பெர்ஃபார்மன்ஸும் சும்மா தள்ளி போடுறவங்களோடதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆக தள்ளி போடுறதுங்கிறது வெறும் சோம்பேறித்தனம் மட்டும் இல்ல. அது நம்ம மனசு, நம்ம கலாச்சாரம், நாம பிரஷரை எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறது எல்லாம் காட்டுற ஒரு சிக்கலான விஷயம்.